ஹாய் ஹாய். பிக் பாஸ் சீசன் 10 அதுக்கான ப்ரோமோ வந்து அஃபிஷியலாக ரிலீஸ் ஆயிருக்கு. இவ்வளோ சீக்கிரமாக வந்து இந்த சீசன் வராது, அக்டோபர் மாதம் தான் வரும் அப்படின்னு வந்துட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். ஏன்னா அப்படி பண்ணால் தான் அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃபீஸிபிளாக இருக்கும். ஜனவரி வரைக்கும் இழுத்துட்டு போக முடியும். இவங்க எல்லாருக்கும் சோறு போட்டு பாராட்டி சீராட்டி அந்த பொங்கலுக்கெல்லாம் அனுப்பிட்டு அதுக்கப்புறமா அனுப்புவாங்கன்னு பார்த்தோம். பட் இப்போ ரொம்ப முன்னாடியே வந்து பண்ணுறாங்க. சீசன் 3 வரைக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப முன்னாடி ஜூன் ஜூலை மாதத்துலலாம் வந்து ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து சரி ஓகே என்னவோ பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் இருக்கும்போது தான் காமன் மேன் வந்துச்சு. அதுக்கு நாங்கள் ஒரு வீடியோவும் போட்டோம். அதுக்கான ஜட்ஜ் பேனல் அண்ட் ஹோஸ்ட் அதையும் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க, ஏன் எதுவுமே அதை பற்றி பேசலைன்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்களுக்கு அதில் நிறைய முரண்பாடுகள் வந்து இருந்துச்சு. சரி அது அப்புறம் இது ஒரு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடியோவாக போட்டுருவோம்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுருந்தோம். அண்ட் 10வது சீசன் ஒரு டெக்கேட் ஆஃப் பிக் பாஸ் வந்து இருக்கும்போது கார்னி விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு அதுக்கு வந்து எல்லாரையும் டான்ஸ் ஆட விட்டு பண்ணியிருந்தாங்க. நான் ஆக்சுவலாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு ஒரு தனுஷ் அவர்களோட ஒரு படம் வந்துருந்தது ஹிந்தியில். அக்ஷய்குமார், தனுஷ் இவங்கெல்லாம் வந்து நடிச்சிருந்தாங்க. அதில் வந்து அக்ஷய்குமார் வந்து இதுவாக இருப்பார், ஒரு மெஜிஷியன் மாதிரி வந்து இருப்பார். அவருக்கு என்ன காஸ்டியூம் கொடுத்துருந்தாங்களோ அவர் என்ன பண்ணாரோ அந்த மாதிரியே வந்துட்டு விஜய் சேதுபதி சாரையும் கூட்டு வந்து நிறுத்தி வச்சிட்டாங்க. ஸோ இது அந்த ப்ரோமோ பற்றி எப்படி நம்ம நினைக்கிறேன் நீ? கொஞ்சம் ஜோக்கர், இந்த திருவிழாவில் ஜோக்கருங்கெல்லாம் ஆடுவாங்க, டங்கு 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 டங்குன்னு. அதான் அது ஒரு ஜாலியான இதுவாக காட்டுற மாதிரி காட்டுறாங்க. பட் அது ஒன்றும் பெரிய அப்பீலிங்காவோ பார்க்குறதுக்கு ஒரு சுவாரஸ்யமாகவோலாம் இல்லை. யாரோ ஒருத்தரை வச்சு பாட வச்சுட்டு இவர் என்னமோ சும்மா மீசை கிசையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு மாதிரி ஆளே வேறு மாதிரி எஸ்ஜே சூர்யா மாதிரி எப்படி வேணால் சொல்லலாம். எனக்கு ஒரு லுக்கில் பார்த்தோன்னா எஸ்ஜே சூர்யா மாதிரி இப்போ தான் அவர் வந்து அந்த LIK படத்தில் இதே லுக்கில் இருப்பார் அவர். அதே மட்டும் இல்லாமல் ஜெயம் ரவி அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு படம் வந்திருப்பாங்க, ப்ரோ கோடோ, அது கூட பேரை மாற்றிட்டாங்கன்னாங்க. அந்த படத்தில் இதே மாதிரி லுக்கில் இருப்பார் எஸ்ஜே சூர்யா. ஸோ இவர் பார்த்தோன்னா டப்புன்னு தான் வந்து தோணுச்சு. கார்னி விழான்றதுக்காக வெளியூரில் வந்து கார்னிவல்ஸ்க்கு வந்து இந்த டென்ட்டு கட்டுற மாதிரி டென்ட்டையும் போட்டுட்டு நம்ம ஊர் திருவிழாக்காக வந்துட்டு அந்த பறை அடிக்கிறதோ இல்லை அந்த பொய்க்கால் குதிரை மாதிரியோ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. ஒரு கன்றாவியான மிக்ஸ் மாதிரி கொஞ்சம் வந்து ஃபீல் ஆச்சு. ரொம்ப கொசா நிறைய இருக்க மாதிரி இருந்தது. அண்ட் நிறைய ஏஐ அந்த 3 பேர் ஜட்ஜுங்க, இவங்க தான் 3 பேருன்னு சொல்றதுக்கு ஒரு ப்ரோமோ கூட பார்த்தனா வந்து ஏஐ மாதிரி போட்டு அது ஓவியா மாதிரியே இல்லை, யாரோ மாதிரி. ஆமா, ராஜு அவரும் வந்து அப்படி இல்லை. நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்த்தீங்கன்னா மாயா வந்து வெயிட்டர் மாதிரி வந்து இவங்க கிட்டலாம் வந்து நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. உண்மையிலேயே அது வந்து ஒரு மாதிரி க்ரியேட்டிவிட்டியாக இருந்தது. அதில் உண்மையாக வந்து ஆரி வந்து ஹானஸ்டியை கொடுங்க அவங்களுக்கு அப்படின்னு சொன்னதும், அப்புறமா வந்து ராஜுக்கு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கலவை கலந்த கொஞ்சம் காமெடி கொஞ்சம் இதுன்னு சொன்னது. அப்புறமா வந்து நம்ம ஓவியா வந்து பேசுனது கோகனட்டு அதெல்லாம் வந்தது. அது ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது. ஆஹா என்னவோ புதுசாக செய்கிறாங்கடா அப்படின்னு நினச்சி வாயை மூடுறதுக்குள்ளே அவங்களுக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங்கை வந்து ஏஐயில் பண்ணி அவங்க வந்து உட்கார்ற மாதிரி பண்ணி, அதுக்கப்புறம் அடுத்து வந்து இப்போ வந்திருக்கிற ப்ரோமோவில் பார்த்தோன்னா நல்லா ஜோக்கர் மாதிரி இவர் ஆக்கி வச்சு ஒரு எதிர்பார்ப்பு. ஒரு மற்றவங்களாம் ஆடட்டும், நீங்கள் ஏதாவது புதுசாக அங்கே பண்ணுவீங்களான்னு பார்த்தா நீங்கள் 10ஓட 11 குதிக்கிறதுக்கு நீங்கள் எதுக்காங்க? இப்போது ஒரு ஒரு படம் எடுக்கிறாங்க, இல்லை ஒரு சேனல் வந்து ஒரு ஷோவை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்கன்றப்போ யூ ஹேவ் ஆல் த என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஃபீசிபிலிட்டி இருக்குது. இந்த ஒரு பர்சனை நேராக கொண்டு வந்து ஆக்ட் பண்ண வச்சு அவங்கள வந்து காஸ்ட் பண்ணி ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுறதுக்கான எல்லா அவைலபிலிட்டியும் உங்ககிட்ட இருக்கும்போது எதுக்கு இந்த தேவையில்லாத ஏஐ? இல்லை, இது ஒரு திங்கிங்னா நியூவான ஒரு திங்கிங்கு. நம்ம ஊரில் ஒன்றும் திங்கிங்க்கு ஒன்றும் குறவு கிடையாது. ஒரு சின்ன யூடியூபர்ஸ் கூட பார்த்தோன்னா வந்து அவங்களோட சேனலை ஒரு இது பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று ப்ரமோட் பண்ணுறதுக்கு பார்த்தோன்னா அவங்க வேறு விதமாக திங்க் பண்ணுற போது இவ்வளோ பெரிய ஷோ, இவ்வளோ பேர் அதில் இன்வால்வ் ஆகிறாங்க, இவ்வளோ க்ரியேட்டிவிட்டி இருக்கும். எல்லாம் பார்த்தோன்னா ஒரே நேரத்தில் தான் நாங்கள் ஆரம்பிக்கிறதும் அதில் வந்து எதுவுமே எனக்கு புரியல. என்னமோ ஏதோ கட்டாயத்து நீ பண்ணியே ஆகணும்டா அப்படின்னு அடித்து உள்ள எடுத்துன்னு வந்து தள்ளுற மாதிரியும் அவசரமாக எல்லாத்துக்கும் இது பண்ணுற மாதிரியும். அந்த காமன் மேன் ஷோன்றது வந்து எதுக்கு வரப்போகுது, யார் அதில் கலந்துக்க போகிற, ஆளாளுக்கு நான் இருக்கிறேன், நான் வரேன், இல்லை நான் வரல, நான் வரேன், நான் வரல, இப்படின்னு ஒன்று லைனாக கட்டின்னு வரதெல்லாம் பார்த்தா ஜோக்காக இருக்குது. எனக்கு வந்து பர்சனலாக அந்த ஃபஸ்ட்டு ப்ரோமோ இந்த 3 பேர் ஜட்ஜாக எடுத்துகிட்டு வந்து போடும்போது இந்த ப்ரோமோ ரொம்ப நல்லா இருந்தது. அதுதான் விஜய் டிவியோட ஒரு ப்ரோமோ மாதிரி தெரிஞ்சுது. 2வது ப்ரோமோ வந்து ரொம்ப ஏஐ யூஸ் பண்ணி அது ஒரு மாதிரி கன்றாவியாக ஆக்கி விட்டுட்டாங்க. நீங்கள் அதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா யூ ஹேவ் த ஃபீசிபிலிட்டி டு மேக் தெம் லுக் ஸோ குட் ஆன் ஸ்க்ரீன். இல்லாதப்பட்டவங்களுக்கு தான் ஏஐ மேல இருந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னமோ வந்து ஸ்பேஸ்ல இருந்து குதிக்கிற மாதிரி ஒரு இல்ல, இதெல்லாம் வந்து இதை விட சாதாரணமா திறந்துக்கிட்டு உள்ள போற மாதிரியே பண்ணிருக்கலாம். மேல என்ன தப்பு இருக்கு? இல்ல, ஏஐல சோழ தேசத்துக்கு போற மாதிரியும் வந்தியத்தேவன் ஒரு விளாகர் மாதிரியும் நம்ம வந்து டைம் டிராவல் பண்ணி அந்த காலத்துல போற மாதிரி அப்படிலாம் ஏஐ யூஸ் பண்ணிருக்கும் போது அதுதான் வந்து அதாவது கிரியேட் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை கிரியேட் பண்றதுக்கு தான் ஏஐ. இந்த 3 பேரும் நீங்க சொன்னீங்கன்னா வர போறாங்க.
அவங்கள வச்சு நீங்க ஒரு ப்ரோமோ போட்டு இதுல உட்கார வச்சு ஒரு சேரை போட்டு உட்கார வைக்கிறதுக்கு இவங்க வரக்கூடாதா? இல்ல அந்த பிக் பாஸ் வீட்டை திறந்துக்கிட்டு உள்ள போய் சுத்திட்டு வர மாதிரியே இருந்திருக்கலாமே. அதை விட்டுட்டு மேல இருந்து எகிரி குச்சி வந்து இதெல்லாம் தேவையே இல்லாத விஷயம். அண்ட் அதுக்கப்புறமா வந்து இந்த ஷோ பற்றி வர்றதுக்கு முன்னாடி வந்து இப்போ வந்த விஜய் சேதுபதி சாரோட ப்ரோமோக்கு வருவோம். ப்ரோமோ வந்து நாட் அப் டு த மார்க். அது ஒரு பிக் பாஸோட ப்ரோமோ மாதிரி இல்லை. சீரியல் ப்ரொமோஷன் கூட இதை விட நல்லா இருக்குது. சீரியலில் கூட இதை விட நல்ல நல்ல பாட்டெலாம் போட்டு கேட்டவங்க நம்ம. ஒரு சித்தி சீரியலாக இருந்தாலும் சரி, ஒரு அண்ணாமலை சீரியலாக இருந்தாலும் சரி, இல்லை மெட்டி ஒலி சீரியலாக இருந்தாலும் சரி, அந்த சாங் எப்படி இருக்கும்னா தடவை கேட்ட உடனேயே பசங்க பாட ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் வந்து ஒரு சாங் கிரியேட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது பிக் பாஸ்க்கு. பிகாஸ் த தீம் சாங் இஸ் குவைட் பாப்புலர். அண்ட் மற்ற எல்லா லாங்குவேஜஸ் இருக்கிற சாங்ஸை விட நம்ம சாங் கொஞ்சம் நல்லா அப்பீலிங்காகவே இருக்கு. கொஞ்சம் பற்றி போடலாம். ஆமா, நீங்க பேசவே அவர் வந்து சிரிச்சு ஒன்று பண்ணியிருந்தாரு. இட் இஸ் ஹிஸ் மேனரிசம். அப்படியே நீங்க அதை வச்சுட்டு பண்ணிட்டு இருக்கலாம். கமல் சார் இருக்கும்போது பிக் பாஸ் அது ஒரு சொல்லும் போது அந்த ஒரு இதுல இருக்கும். அவர் ப்ரோமோ எடுக்கும்போது எல்லாமே டயலாக்ஸாக தான் இருந்துச்சு. அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ். அந்த மாதிரி வந்து உனக்கு பார்த்தனா அது ஒரு யூனிக்கா இருக்கும். அவர் எங்கன்னா போவார், அவர் தனியாக அதை பற்றி அவர் பேசுறது என்ன பேச போகிறாரு அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்ப்பாக இருக்கும். இதில் அப்படி கிடையாது. எல்லாரும் ஆடுறாங்க, கூட சேர்ந்து இவரும் ஆடிட்டு இருக்கிறாரு. அது எதுக்குன்னே தேவையே இல்லை. அது ஆக்சுவலாக இந்த இடத்துல விஜய் சேதுபதி எதுக்கு தேவை? அவர் இப்போ அவங்களாம் ஏஐ பண்ண மாதிரி இவர் எல்லாமே அங்கே பண்ணிட்டு இருக்கலாம். பண்ணிட்டு வேணும்னா நீங்கள் அப்புறமா தனியாக ஒரு ட்ரெஸ் போட்டு ஒரு பாட்டு ஒரு பேச வச்சுருந்துருக்கலாம். அது தேவையில்லாமல் அதுக்கு வந்து அவர் ஆடும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது. எனக்கு புரியல. நெக்ஸ்ட் அந்த லோகோக்கு வந்துடலாம். லோகோ வந்து பார்க்கும்போதே அந்த 10க்கு வர 1ல் வந்து ஒரு புரட்சி அப்படின்ற மாதிரி கையை வந்து தூக்கியிருக்காங்க. அது நீங்கள் உரிமை குரல் அப்படின்றத வச்சு வரலாம். இல்லை அந்த சிவப்பு கலரும் அந்த கையை தூக்கிக்கிறதும் வந்து கம்யூனிசம். ஸோ சோசியலிசம். ஆமாம். ஸோ எல்லாரும் சமம் அப்படின்ற மாதிரி ஒரு தீமா இருக்கு. மறுபடியும் இந்த 2 வீடு கான்செப்ட் இருக்கு போல இருக்குது. அதுக்கு தான் வந்து இப்படி ஒரு கண்ணு அப்படி ஒரு கண்ணு வந்து இருக்கு. என்னன்னா காமன் மேன்ஸ் எல்லாம் ஒரு தனியாக எப்படி ஒரு வீட்டில் இருக்க போகிறாங்க. ஏன்னா இதில் வந்து தெலுங்குல எப்படி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இவங்கெல்லாம் போய் வேலை செய்கிற மாதிரி. ஸோ அதுதான் இங்கே நடக்க போகுது. ஏன்னா நீங்க சொல்றாளிகள் வந்து வேலை செய்வாங்க. அதான் லேபர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அந்த சிவப்பு கலரும் உழைப்பின் நிறம் சிவப்பு அப்படின்ற மாதிரி செலிபிரிட்டிஸ் வந்து காமன் பீப்புளுக்கு வேலை செய்ய போறாங்க. அதான் சோசியலிசம்ன்றது. அதாவது தாழ்ந்தவனுக்கு வந்து உயர்ந்தவன் வந்து பணிவிடை செய்யறது தான் அவங்களோட லட்சியம். அப்படிதான் அந்த தீமை கொண்டு வராங்க. பட் என்ன இருக்க போகுதுன்னு தெரியல. இல்லை, மறுபடியும் அது வந்து ஜஸ்ட் ஒரு லேபர் அண்ட் ஒரு முதலாளி அப்படின்னு நீங்கள் கொண்டு வந்துட்டிங்கன்னா அது ரொம்ப கன்றாவியாக இருக்கும். ஏன்னா வந்து திருப்பி ஒரே விஷயம். நீங்கள் அந்த ஒர்க்கர் டாஸ்க் ஆண்கள் பெண்கள்னு வரும்போது அங்கே ஒரு பிரச்சனை வந்துச்சு. அதில் அதுக்கப்புறமா பார்த்தோன்னா உண்மையிலே சுவாரஸ்யமாக இருந்தது எதுனா, உண்மையிலே அந்த அர்ச்சனாவோட சீசனில் அந்த ஸ்மால் பாஸ் பிக் பாஸ்ன்ற வரும்போது எல்லாருமே அதில் ரசித்தாங்க. எல்லாரும் இப்படி நம்மளுக்கு இந்த மாதிரி ஒன்று தோணலையேன்னு ஆசைப்பட்ட கதையை போயிட்டு அதையே நாங்கள் பின்பற்ற போகிறோம் வருஷம் அப்படின்றது எந்த அளவுக்கு என்ன. நீங்கள் அந்த மாதிரி ஸ்மால் பாஸ்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி பாஸையாக கூட்டு வந்திருக்கலாம். நீங்கள் இது 7வது சீசன் இதை கொண்டு வந்துட்டு 8வது சீசனில் நீங்கள் பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்னு ஆக்குனது இட் வாஸ் டோட்டலி அன்ஃபேர். ஏன்னா ஒருத்தருக்கு வந்து வீட்டோட எல்லா இதையும் கொடுத்துட்டு இன்னொரு சைடுக்கு எதையுமே கொடுக்காம கிடையாது. அந்த சைடில் இருக்கிறவங்களை வந்து இவங்க வந்து வேலை வாங்குறதை விட ஒரு மாதிரி அசிங்கமாக வந்து அவங்க பண்ணதுங்கிறது இல்லை, அடிமைகள் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. நீ வந்து டான்ஸ் ஆடினாதான் உனக்கு தண்ணி, நீ வந்து இப்போ இங்கே வந்து காஃபி குடிக்கணும்னா நீ வந்து அதுக்கு வந்து இது எக்ஸசைஸ் பண்ணிட்டு வரணும், தண்டால் எடுத்துகிட்டு தான் உள்ளே வரணும் அப்படின்றதுல இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் பண்ணாங்கல்ல. இப்போ இருக்கவங்களுக்கு நீங்கள் எனக்கு வேலை செய்ய வந்தவங்கன்ற மாதிரி அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த 9th சீசனில் வந்துட்டு அந்த ப்ரிவிலேஜ்டு ரூம்னு ஒன்று வச்சாங்க, இவங்க சூப்பர் டீலக்ஸ்னு ஒன்று வச்சாங்க, இவங்க நார்மல்னு. அந்த சூப்பர் டீலக்ஸில் இருக்கவங்களுக்கு அதையும் அவங்களால யூஸ் பண்ண முடியல. மேக்ஸிமம் அவங்க யூஸ் பண்ணது அந்த ஜக்கூசியில் போய் குளிக்கிறது தான். அதை தவிர்த்து அவங்களுக்கு ஏன்னா வந்து கண்டஸ்டன்ஸ் முக்கால்வாசி தண்டமாக தான் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீசன் 9ல். ஸோ அவங்கள்ட்ட நம்மளால அதுக்கு மேலே எதுவும் பார்க்க முடியல. அதனால நீங்களே அதை தூக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து என்னமோ பண்ணி. ஸோ ஒரு டைம் தான் அது கான்செப்ட் நல்லா இருந்தது. அந்த டைமில் நீங்கள் 2 பாஸ் வச்சிங்க அண்ட் அது நல்லா இருந்துச்சு. அந்த வீடே 2ஆக இருந்தது. இந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே 2 பார்ட்டிஷன் கிடையாது, வீடே 2. அண்ட் அதில் எல்லாமே 2 இருக்கும்போது அது பார்க்க நல்லா இருந்தது, பண்ணுறது நல்லா இருந்தது, எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ அதை நீங்கள் திருப்பி கொண்டு வர்றதுக்கு நீங்கள் அப்படி தான் ட்ரை பண்ணணுமே தவிர்த்து இந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ண. இதுலேயும் கண்ணு 2ஆக தெரியுது, அதனால வந்து 2 இருக்கும். அதுலேயும் வந்து கன்ஃபார்மாக 2 வீடு தான். ஒன்றுத்தில் வந்து கண்ணு தெரியுது, இன்னொன்று பின்னாடி லேபர் தெரியுறாங்க. அதான் அந்த சக்கரங்கள் சுழல்றதை பார்த்தா அது வந்து ஒரு லேபருக்கு உண்டான சைன், அது உழைப்பாளிகள் அப்படின்னு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதுவும் வந்து ஒரு 4 வாரம் இருக்கும், அதோட இதையும் நீங்கள் வந்து தூக்கி போட்டுருவீங்க. ஏன்னா அந்த சீசன் 7ல் மட்டும்தான் யாருக்கும் வந்து அது இவங்க நினைக்கிற கான்செப்ட்லாம் அங்கே போகாது.
அவங்க இஷ்டத்துக்கு ஒன்று பண்ணுவாங்க. அதில் கடைசியில் வெளியில் போனால் ஹேட்ரட்டில் முடியும். ஏன்டா அந்த வம்பு அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறது. இது எதுக்கு இந்த கான்செப்ட்னே எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் என்னன்னா கார்னி விழான்னு ஒன்று நீங்கள் சொல்கிறீங்க, அதுக்கும் இந்த லோகோக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கிற மாதிரி தெரியலை. ஒருவேளை உள்ளே வரப்போகிறவங்களாம் என்ன ஜோக்கர்ஸு, அப்புறமா வந்துட்டு கரகாட்டம் ஆடுறவங்க, ஒயிலாட்டம் ஆடுறவங்க, இந்த மாதிரி தீமில் உள்ள இருக்கலாம் கொண்டு வர அந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த காமன் மேன் ஷோக்கு வருவோம். நாங்கள் நிறைய வந்து ரீல்ஸ் நீங்களாம் கூட பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து நிறைய பேர் நான் செலக்ட் ஆனேன், ஆனால் லாஸ்ட் ரவுண்டில் வந்துட்டு என்னால் செலக்ட் ஆக முடியல, நான் ரிஜெக்ட் ஆகிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு வீடியோ கிளிப்பிங் அனுப்புனேன், நான் என்னோட கனவு இது, நான் நடக்கும்னு நினைக்கல, ஆனால் எனக்கு வந்து செலெக்ஷன் வந்துச்சு, என்னை வந்து இதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க, அப்புறமா ஜூம் மீட்டிங் வச்சாங்க, அப்புறமா நேரில் கூப்பிட்டாங்க, அதுக்கப்புறமா நான் செலக்ட் ஆகலை அப்படின்னு சொன்னாங்கன்னு. இதில் வந்து நிறைய பேருக்கு வந்து நிறைய என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு கண் துடைப்பு பண்ணிட்டு காமன் மேனுன்ற பேரில் 1 விட்ட அத்தை பையன் 5 விட்ட 10 பையன் அந்த மாதிரி யாராவது ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு இவங்க வந்து ஒரு மாடலாக வந்து ஸ்ட்ரகிளிங் மாடலாக இருக்காங்க. இவங்க வந்து ஸ்ட்ரகிளிங் பில்ட் பண்ணுறதுக்கு எங்களால் ஆனதை நாங்கள் பண்ணுறோம். ஸோ காமன் மேனுன்ற பேரில் நீங்கள் கனெக்ஷன் இருக்கிற ஆளாக வந்து கூப்பிட்டு வந்துருவீங்கன்றது எல்லாரும் வர போகிறது எல்லாம் யூடியூபரும் அப்புறம் சீரியல் ஆர்டிஸ்ட்டும் இல்லை படத்தில் வந்துட்டு 2-3 படம் ஃப்ளாப் ஆகி ஏதோ சான்ஸ் கிடைக்காம வீட்டில் உட்காந்துன்னு இருப்பாங்க. அவங்கள தான் நீங்கள் கொண்டு வர போகிறீங்க, அது தெரிஞ்சது. அதுக்காக இந்த காமன் மேனுன்றது ஒரு கண் துடைப்பு பண்ணியிருக்க வேணாம். அவங்களும் என்னன்னா எங்களுக்கு போடுறதுக்கு ஒரு 4 வீடியோ தெரிச்சு அப்படின்ற மாதிரி நான் செலக்ட் ஆகிட்டேன், நான் போகிறேன், நானும் தான் ரவுடின்னு போனாங்க. அதுக்கப்புறமா நான் இல்லை ஏன்னா எப்போ ஒளிபரப்பு பண்ண போகிறாங்கன்னொடனே மாடிக்கு போகிறோம் நம்ம அதில் வரமாட்டோன்னொன்னே இல்லை செலக்ட் பண்ணாங்க தான், அப்புறமா நீங்கள் வேணான்ட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ இந்த காமன் மேன் ஷோவில் வந்து இருக்கிற ஜட்ஜஸ் பற்றி வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆரி அவர்கள். நம்ம ஆல்ரெடி வந்து இதை பற்றி பேசியிருக்கோம். லைக் பிக் பாஸே வந்து ஆரிக்கு முன் ஆரிக்கு பின்னுன்ற மாதிரி சொல்லலான்ட்டு. ஏன்னா ஒரு பயங்கரமான வந்து ஒரு பிரேக் த்ரூ சீசன்னா அது வந்து ஆரியோட சீசன். ஆரி இங்கே வந்து இருக்கும்போது அதே டைமில் தான் தெரிஞ்சு சித்தார்த் சுக்லாவோட சீசனும் வந்து போயிட்டு இருந்துச்சு. ரெண்டும் பீக்கில் வந்து அப்படியே டாப்பில் ஃபஸ்ட்டு ஹிந்தினா செகண்ட் தமிழ் இருந்த அளவுக்கு வந்து டிஆர்பி வந்து பயங்கரமாக அந்த சீசனில் வந்து போச்சு. பட் ஆரியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க ஒரு ஆஸ் அ பேனல் மெம்பர் அப்படின்னா வந்து அவர் எதுக்காக வின் பண்ணார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அவரோட சிச்சுவேஷன் வாஸ் சச் தட் அவர் வந்து தனிமைப்படுத்தப்பட்டார். அன்பு கேங்குன்னு ஒருத்தவங்க ஃபார்ம் பண்ணி அவங்க இவரை அட்டாக் பண்ணுறதையே வந்துட்டு முழு நேர வேலையாக வச்சுருந்தாங்க. பாலாஜி முருகதாஸ்ன்ற ஒருத்தர் வந்து இவரை அட்டாக் பண்ணியே வந்து காலத்தை கழித்திடலான்ட்டு அவருக்கு வந்து ஜிங்சை கடிக்கிறதுக்கு ஒரு 2-3 பேரை வச்சுக்கிட்டு அப்படி பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ ஹீ பிகேம் விக்டிம் ஆஃப் ஃபுல் புல்லிங் மாதிரி இருக்கிற ஒரு இதில் வந்து அவர் வந்து விக்டிம் ஆனதுனால நம்மளுக்கு அவர் மேலே ஒரு கரிசனை வந்துச்சு. அண்ட் அந்த டைமில் ஆஸ் யூஷுவல் நம்ம அதை மறந்துடக்கூடாது, 24/7ன்ற கான்செப்ட் இல்லை. இந்த 3 பேர் ஜட்ஜஸ் இருக்கிறவங்களுமே 24/7ன்ற ஒரு விஷயம் வந்து இவங்கெல்லாம் வந்து ஃபேமஸ் ஆனவங்க கிடையாது. ஸோ 24/7 இல்லை இவங்கெல்லாம் இருக்கும்போது. ஸோ ஆரி இது வந்து அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டி அவர் நியாயமாக நேர்மையாக ஹீ ஸ்டுட் ஹிஸ் கிரவுண்டுன்றதுனால மக்கள் அவரோட சைடில் வந்து இருந்தாங்க. அண்ட் அந்த டைமில் அபரிமிதமான ஒரு சப்போர்ட் அவருக்கு இருந்துச்சு. வெளியில் வந்தோன்னா அவர் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுவார், அது இதெல்லாம் இருக்கும்போது வெளி வாழ்க்கைக்கு நம்ம திருப்பி வர வேண்டாம். ஏன்னா எல்லா வின்னர்ஸும் வந்து வெளில வந்து பயங்கரமாக சக்சீட் ஆகிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கேள்விக்குரிய தான் போய் முடியுன்றதுனால நம்ம அதை வந்து விட்டுருவோம். ஸோ அவருக்கு வந்து அதனால் அவருக்கு வின் பண்ணார். அகேன் இட் வாஸ் நாட் பிகாஸ் ஆஃப் எனி டாஸ்க், இட் வாஸ் நாட் பிகாஸ் ஆஃப் எனி ஏதோ ஒரு இதுக்காக அவர் வந்து வின் பண்ணலை. இட் வாஸ் பிகாஸ் அந்த சிச்சுவேஷன்ஸில் அவர் ரியாக்ட் பண்ண விதத்திற்காக ஹீ ஒன் இது சீசன் 4. அடுத்த பேனல் மெம்பர் வந்துட்டு ஓவியா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் அகெயின் ஒரு சிச்சுவேஷன் தனிமைப்படுத்தப்பட்டாங்க. இஃப் ஆல் கண்டஸ்டன்ட் வேர் அகேன்ஸ்ட் ஒன் கண்டஸ்டன்ட், தட் கண்டஸ்டன்ட் கெட்ஸ் எவிக்டட். அந்த ஒரு ஆமாம், அது வந்து நம்மளோட ஜூலியோட பொன்மொழி உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்படி ஒரு ரூலை வந்து பிக் பாஸ் நினச்சிருப்பாரு, நம்ம இப்படி ஒரு ரூலே போடலையே, இந்த பொண்ணு எந்த புக்கை படிச்சுது, அது ஏதோ ஒரு புக்கை படிச்சிருக்கும். அதோட சூப்பர் யாருன்னா காயத்ரி தான். அவள் படிச்சதுனால தான் அதை சொல்கிறா, அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பினாங்க. ஆனால் அப்படியெல்லாம் நம்ப வச்சு அப்படி ஒரு அதான் பிக் பாஸ்னால் என்னன்னே தெரியாது நம்மளுக்கு. பிக் பாஸ்னால் என்னன்னு தெரியாது, ஜூலினா என்னன்னு தெரியாது, ஓவியானா யாருன்னு தெரியாது. அங்கே எல்லாருமே வந்தவங்கெல்லாம் சினிமாக்காரங்களாக இருந்தாலும் அவங்கள பற்றி நமக்கு பேக்ரவுண்ட் எதுவுமே தெரியாதப்போ அங்கே ஜூலின்ற ஒரு ஆளால் ஓவியாங்கிறவங்களால பயங்கரமா சைன் ஆனாங்க. ஏன்னா அகைன் அந்த இருந்த அந்த என்ன ட்ரிகர் பண்றேன்னு வந்து இவரு வந்து சக்தி போட்டு சக்தி பண்ணதும் அங்கேருந்து காயத்ரி பண்ணதா இருக்கட்டும், பேசின வார்த்தைகளா இருக்கட்டும். ஒரு செகண்ட் கேமரா ஆஃப் பண்ணுங்க, ஆளே இல்லாம ஆக்கி விட்டுறேன் நானுங்களாங்க. ஆமா, நமிதா பேசினதா இருக்கட்டும். அதுக்கப்புறமா வந்து அதுக்கப்புறமா ஆரவுன்ற ஒரு பண்ண அநியாயங்களாக இருக்கட்டும்.
அகைன் அவங்க வந்து அந்த இடத்துல அவங்க ஷீ ஸ்டூட் ஹர் கிரவுண்ட் எதிர்த்து பேசினாங்க, அதெல்லாம் பிடிச்சிருந்தது. பட் வி ஷுட் நாட் ஃபர்கெட், அவங்க கிவ் அப் பண்ணிட்டு வெளியில வந்தாங்க. என்னதான் வெளியில இருக்கிறவங்கலாம் இவங்க செகண்ட் சான்ஸ் கொடுக்கறதுக்கு யாருக்குமே அப்படி கொடுக்கறதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க. பட் அவங்களுக்கு அந்த சான்ஸ் கொடுக்கப்பட்டுச்சு. வி சென்ட் யூ பேக். இவ்வளோ ஆதரவு இருக்கு தெரிஞ்சுட்டு ஆப்பர்ச்சுனிட்டியை கூட அவங்க இப்போ உதறி தள்ளிட்டு ஐ லவ் அப்படின்னாங்க. அவங்களுக்கு இங்கே வந்து திருப்பி ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறீங்க. அது என்ன நடக்க போகுதுன்றத பார்ப்போம். ஏன்னா ஒண்ணுமே இல்லை, வெறும் ஃபேம். அந்த ஓவியா ஆர்மி அந்த நேம் தான். அகேன் இட் வாஸ் நாட் பிகாஸ் ஆஃப் எனி டாஸ்க். அவங்க டாஸ்க் வின் பண்ணியோ இல்லை இதுவோ இல்லை. அகேன் சிச்சுவேஷன்னால அவங்க வந்து ஒரு பயங்கரமான ஃபேவரட்டான ஒரு கண்டஸ்டண்ட்டாக மாறினாங்க. அடுத்த பேனல் மெம்பர் ராஜு. அங்கே இருந்த மற்றவங்க நிறைய பேரோட டாக்ஸிசிட்டி தாங்க முடியாமல் இவரோட ஹியூமர் நல்லா இருந்ததுன்றதுனால எல்லா டாஸ்க்லையுமே இவர் ஃபஸ்ட்டு கிவ் அப் பண்ணிட்டு வர்ற ஒரு பர்சனாக இருப்பார். பட் அங்கே சுச்சுவேஷன் படி அங்கே இருந்தவங்க எல்லாருமே வந்து ரொம்ப டாக்ஸிக்காக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இவர் தான் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு ஹியூமர் கொடுக்குறாரு, அந்த ஷோவை திருப்பி திருப்பி பார்க்கறதுக்கு ஒரு ரீசனாக இருக்காருன்றதுனால தான் திருப்பி இவருக்கும் வந்து அந்த அவர் நல்ல ஒரு டேலண்டடான பர்சன் சொல்லிட்டு இவருக்கு நீங்கள் வந்து அந்த சான்ஸை கொடுத்தீங்க. ஸோ இந்த பேனல் மெம்பரில் ஒருத்தர் தான் டேலண்ட் பேசிஸில் வின்னர் ஆனவர். மற்றவங்க 2 பேரும் சிச்சுவேஷனால வந்துட்டு ஒரு ஃபேமான பீப்புள். ஒருத்தர் வின்னர், ஒருத்தவங்க ஃபேமான ஒரு பர்சன். இப்போ ஆரிய கூட நான் ஒத்துக்கிறேன், அட்லீஸ்ட் அவர் ஏதோ ஒன்று பண்ணாருன்னு சொல்லலாம். கிவ் அப் பண்ணிட்டு போனவங்க ஓவியா. அவங்க ஒரு கண்டஸ்டன்ட்டை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அவங்க எப்படிப்பட்ட இதில் மனநிலையில் தேர்ந்தெடுப்பாங்கன்னு எனக்கு இட்ஸ் பீன் அ டெக்கேடுன்றதுனால ஷீ இஸ் வெல் மெச்சூர்டுன்னு நினைச்சு. அப்போ சின்ன பொண்ணா இருந்தாங்க. ஏன்னா அது அவங்களே சொன்னாங்க, நானே பண்ணதெல்லாம் என்னாலே பார்க்க சகிக்கல, எப்படி எல்லாரும் பார்த்து என்ன பிடிச்சிது அப்படின்னு எனக்கே தெரியலன்னா கூட இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஸோ நான் எனக்கு இந்த 3 பேரில் இருக்கிற ஒரே காமன் திங் என்னன்னா அவங்க அன்னைக்கு எப்படி இருந்தாங்களோ அதையே இப்பயும் இருக்காங்க. அதில் எனக்கு வந்து அந்த மாறுதல் எதுவுமே தோணலை. ஆரியா இருந்தாலும் இன்னைக்கும் அவர் வந்து ஓரளவு அந்த எனக்கு முரண்பாடு இருக்கு. ஆரிய வந்து பேச வைக்க சொன்னாங்கன்றதுக்காக நீங்க பிரஜின்க்கு வந்து பேசுறதுலாம் வந்து என்னால சொல்லலை. அது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். அவர் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அவரோட அங்கே பண்ணாருன்னா அங்கேருந்து வெளில வந்துட்டு அவர் ஒன்றும் அதை வந்து அசிங்கப்படுத்தலை. எனக்கு இப்போ தெரிஞ்சு அர்ச்சனா வந்து தன்னோட பேரை கெடுத்துக்கிட்ட மாதிரி ஆரி பண்ணல. ஏன்னா அர்ச்சனாக்கு எப்படி ஆரிக்கு வந்ததோ அந்த ஃபேம் அர்ச்சனாக்கு வந்தது. ஒரு பெண் ஆரி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க வந்தாங்க. ஆனால் அவங்க ஒரே வருஷத்தில் அதை அந்த அதுவும் ஏன்னா அருண் வாஸ் பார்ட் ஆஃப் தட் ஒன் ஆஃப் த அந்த புள்ளி கேங்கில் வந்து அவரும் பார்ட். அந்த நீங்கள் எந்த புள்ளியை வந்து எதிர்த்தீங்களோ அந்த புள்ளிக்கு சப்போர்ட்டாகவே நீங்கள் வந்து வவுச் பண்ணீங்க அவருக்காக. ஸோ அதனால நம்ம அதுக்குள்ளே போவேணாம். பட் ஸ்டில் நாங்கள் ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு காமன் மேன் நிகழ்ச்சி அப்படின்றது வந்து நீங்கள் அக்னி பரீட்சா தெலுங்குல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாக டாஸ்க்கு சுச்சுவேஷன் அவங்க ஒரு ஃபேக்காக ஒரு சுச்சுவேஷனை கொண்டு வந்து அந்த சுச்சுவேஷனை வந்து ரியாக்ட் பண்ண வைக்கிறதும், டாஸ்க் கொடுத்து அதில் அவங்க ஜெயிக்கிறாங்களான்றதை பார்க்குறது, இப்படி வச்சு தான் அவங்க செலெக்ஷன் பண்ணுறாங்க. பட் அது வந்து ஒரு ஸ்கிரிப்டட் ஒரு விஷயம். இட்ஸ் நாட் ஹவன் டு ஹேப்பன் 24/7. அதை நீங்கள் லைவாக எங்களுக்கு காட்ட போகிறது கிடையாது, எடிட் ஆகி வரப்போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எந்த பேசிஸில் அவங்களை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்கன்றதே புரியாது மக்களுக்கு. இப்போ நீங்கள் ஒரு காமன் மேனை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து இப்போ சப்போஸ் நான் காமன் மேன் அவங்க சூஸ் பண்ணி அனுப்புனா யார் அனுப்பியிருக்கணும் அப்படின்னு என்னோட ஒரு இதெல்லாம் இருக்குதுன்னா, இப்போ வந்து ஜூலியை வந்து எப்படி செலக்ட் பண்ணி அனுப்புனாங்க? அவங்க அங்கே போராட்டத்தில் நின்னாங்க. அப்ப நீங்க தூக்கி வந்து போட்டு அந்த ரானஸ் தான் வேணும். அவங்க வின்னர் ஆகுறாங்க, வில்லன் ஆகுறாங்க, இதெல்லாம் வந்து மேட்டர் கிடையாது. இப்போ தாமரை வந்தாங்கன்னா தாமரை ஒரு டான்ஸராக இருந்தாங்க, அவங்கள அப்படியே தூக்கின்னு வந்து அப்படியே போட்டதுனால அவங்களுக்கு அதே ஆட்டிடியூடு, பேச்சு வழக்கு இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு. இன்னைக்கு ஒரே சினிமாக்காரங்களா மாறி. நீங்க ஒன்ஸ் அவங்கள கேமரா முன்னாடி நிக்க வச்சு மீடியா ட்ரெயின் பண்ணி அனுப்ப போறீங்க. விச் இஸ் நாட் த ட்ரூ எசன்ஸ் ஆஃப் ஒரு காமன் மேன் ஆர் அந்த பிக் பாஸ்க்கான ஒரு ட்ரூ எசன்ஸ் அது கிடையாது. ரெண்டாவது இவங்க காமன் மேன்னு சொல்லிக்கிட்டு வரவங்க உண்மையான காமன் மேனாவே இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா அதுக்கு வந்து இவ்வளோ ட்ரைனிங் கொடுக்கறது மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி செலெக்ஷன்ற ஒரு ப்ரொசீஜருக்கே 1008 ஆள். என் மச்சின்ச்சியை போடுங்க, என் தங்கச்சியை போடுங்க, என் வீட்டுக்காருக்கு பக்கத்து வீட்டுக்காருங்க, இவர் இல்லைன்னா எங்கள் வீட்டுக்காரர். என்னோட சஜஷன்ஸ் யார் வந்து ஒரு காமன் மேன் நிகழ்ச்சிக்குள்ளே வரணும் அப்படின்னு என்னோட இதெல்லாம் இருக்குதுன்னா, இங்கே அங்கங்கே ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து பார்க்குறோம். ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு சேஞ்ச் வந்து சொசைட்டியில் பண்ணணும்னு ட்ரை பண்ணி இருக்கிற ஒரு பீப்புள். நீங்கள் அவங்க வின்னர் ஆக்கணுன்றதுக்காக உள்ளே வரணும்னு வைக்காதீங்க. இப்படி ஒரு விஷயம் இருக்குன்ற சோஷியல் அவேர்னஸ்க்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒரு அதில் இப்போ நீ சொல்லும்போது எனக்கு ஒன்று தோணுது என்னன்னா, ஒரு இறந்தவங்களை வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு ஒரு அசோசியேஷன் ஒருத்தவங்க வச்சிருக்காரு ஒருத்தர். அவர் வந்து பார்த்தோன்னா இறந்தவங்களை வந்து ஒரு மரியாதைக்குரிய விதமாக அவங்கள அடக்கம் பண்ணணும். அவங்களுக்கு எந்த மதத்தை சேர்ந்தவங்கலாம் எங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்களுக்கு ஒரு மரியாதையான சென்ட் ஆஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி
சோஷியல் காசு உள்ளவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்களே இந்த ஷோக்கு வருவாங்களான்றது ஒரு டவுட் தான். இல்லை, ஒரு சில பேரை நீங்கள் கொண்டு வந்து வைக்கணும். அப்படி கொண்டு வந்து வச்சாதான் சமுதாயத்தில் ஏதாவது மலர்ச்சி ஏதாவது ஒன்று வரும். சும்மா திருப்பி அங்கே சண்டை, அங்கே திருப்பி வெட்டு குத்து நடக்கிறதுக்கு என்னத்துக்கு பிக் பாஸ் ஏதோ வித்தியாசமாக தமிழ் ப்ரோக்ராம் தான் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணணும்னு தோணும். மற்ற எல்லாரும் மாதிரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன இருக்குது? ஸோ நீங்கள் வித்தியாசமான ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, வித்தியாசமாக இந்த சொசைட்டியில் ஏதோ ஒன்று பண்ணுறவங்களை வந்து நீங்கள் அங்கே கொண்டு வரலாம். ஆனால் அதுக்கான இனிஷியேட்டிவ் நீங்கள் வந்து காமன் மேனில் வந்து அப்படி எடுத்திருப்பீங்களான்றது தெரியல. நான் சொல்கிறேன், கூத்து கலைஞர்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலாக தாமரை செல்வியை வந்து கூத்து கலைஞர். அவங்க கூத்து கலைஞரா? அவங்க ஒரு ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியில் டான்ஸ் ஆடி ராத்திரி 10 மணிக்கு மேலே ஒரு நடக்கிற ஒரு ப்ரோக்ராம். ரம்யா அதை வந்து ஓப்பனாக சொன்னாங்க. ஆனால் இவங்க உள்ளே கொண்டு வரும்போது என்ன சொன்னாங்க? அவங்க கூத்து கலைஞர், அவங்க வந்து நடனத்தில் ஏதோ ஒரு இதை கொண்டு வர போகிறாங்க, அவங்க வந்து இந்த மாதிரி இப்போ மறுமலர்ச்சியை கொண்டு வர போகிறாங்க. ஆனால் அவங்களே கடைசியில் அவங்க சொல்லலை, வெளியில் உடனே வந்துடுதுன்னு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் ரொம்ப வீழ்ச்சியில் இருக்காங்களா, அவங்களெல்லாம் கொண்டு வரலாமே. ஏன் அவங்களாம் ஏதாவது ஒன்று நான் வெளில வரமாட்டேனான்னு நினச்சிருக்கவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. எத்தனையோ கலைஞர்கள் இருக்காங்க, இது மாதிரி வித்தியாசமானவங்களாம் இருக்காங்க. ஏன் கூத்துப்பற்றையிலேருந்து ஒருத்தரை கூட்டின்னு வரலாம். உண்மையிலேயே அந்த மாதிரி கூட்டின்னு வந்து அங்கே இருக்கிறவங்களாம் உண்மையான ட்ரைனிங் கொடுக்கலாமே. ஸோ நீங்கள் காமன் மேன் அப்படின்றவங்கள நீங்கள் காமனான ஒரு லைஃப்லேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வரணும். நான் ஐம் டெல்லிங் யூ, நீங்கள் ஒரு ஐடி ப்ரொஃபஷனலில் இருக்கிற ஒருத்தரை கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அங்கே உட்கார வைக்கலாம். But that person should not have been any should not have any media training. அப்படி இல்லாத ஒரு பர்சனா நீங்க உள்ள கூட்டிட்டு வரலாம். தினமும் காலையில எழுந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு வந்து பல்லையும் வளர்க்காம எதுவும் இல்லாம காலங்காத்தால எழுந்து உட்கார்ந்துட்டு அப்படி உட்கார்ந்துட்டு இருக்க ஒரு பர்சனை நீங்க கூட்டிட்டு, இதுல நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஃபேம் ஆகணுன்ற ஆசை இருக்கும். அவங்கள நீங்க கூட்டிட்டு வந்து உள்ள போடலாம். அப்படி இல்லையா, இந்த 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 ப்ரொஃபஷன்ஸ் லைக் ஒரு ரொம்ப நிறைய பேருக்கு தெரியாத ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிற ஒரு பர்சன் வந்து ரொம்ப காமனான லைஃப் வாழறவங்க. இப்போ வந்து அந்த ஒரு இந்த மேஸ்திரி வேலை பார்க்குறவங்களோ இல்லை ஒரு எலக்ட்ரீஷியனோ ஒரு பிளம்பரோ ஒரு நாள் பட ஒரு மனுஷனால் ஒரு காமன் பர்சனால் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிற ஒரு பர்சன் தூக்கிட்டு வந்து நீங்கள் போகலாம். ஒரு டீச்சரை கூட்டிகிட்டு வரலாம். ஒரு 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 டீச்சர்ன்ற மாதிரி அங்கே கூட யாரோ ஒரு சில பேர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோ. நான் மீடியா ட்ரைனிங்கே இல்லாத ஒரு பர்சன் சொல்கிறேன். நீ அதுதான் ராவா அந்த மாதிரிலாம் கூட ஏதோ கொண்டு எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும். உண்மையிலேயே வந்துட்டு அவங்கள பற்றி நமக்கு தெரிஞ்சுக்கணும் நிறைய. இப்போ எப்படி நீங்கள் வந்துட்டு ஒரு 3ஆம் பாலினத்தர் வந்து உள்ளே விட்றீங்க, அவங்க யாருன்னே நமக்கு தெரியாது. ஆனால் சிவின் மாதிரி ஒரு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணா ஒரு ஒரு வின்னர் லெவலுக்கு கொண்டு போன actually you should bring a person who has not done any projects before which is very well known. அவ்வளோதான். என்னை பொறுத்த மட்டும் ஓவியாவோட சிவின் வந்து அந்த ஜட்ஜ் பதவிக்கு ரொம்ப பொருத்தமானவங்களா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து எனக்கு நான் ராஜு இல்லை இப்போ மாயா வந்து ஹோஸ்ட்னாங்க. மாயா இஸ் அ தியேட்டர் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்கள வந்து ஆனால் அவங்க இந்த இதுக்குள்ளே வர்றதுக்கான காரணமாக இருந்தது ஒரு பெரிய படம், விக்ரம் மாதிரி ஒரு படம். அது ஒரு மோசமான ஒரு ரோல். பட் இல்லை அவங்க இந்த மாதிரி ஒரு ஃபேம் இப்படி வந்து கிடச்சி இப்படி ஒரு ஆல்ரெடி அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ்டான ஒரு பர்சனை உள்ளே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது காமன் பர்சன் அப்படின்றதுக்கான ஒரு அழகே போயிடும். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக நீங்கள் அதை தான் பண்ண போகிறீங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து காமன் மேன்லாம் இல்லாமல் சம்மந்தமே இல்லாமல் இப்போ தர்ஷன் மாதிரி முகேன் மாதிரி அவங்கலாம் வந்து பாட்டு பாடியிருப்பாங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்க, பட் நாட் வெரி வெல் நோன் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு கூட்டு வராங்க. அவங்களே ஓரளவு நம்ம ஒத்துக்கணும்னா கானா வினோத் இருக்காரு. அவர் ஒரு காமன் என்னதான் ஒரு சினிமா டச்சா இருந்தாலும் எனக்கு என்ன பொறுத்த மட்டும் அவர் நிறைய ஃபேமஸாக பாட்டார். பட் அவர் ஒரு காமன் மேன் மாதிரி தான் இருந்தார் அங்கே. அவர் பிஹேவ் பண்ணது. ஆனால் அவருக்கு வந்துட்டு மோசமாக அவர் போக வேண்டியதுக்கு முக்கியமான காரணம் நம்ம தர்பூசணி. ஆனால் நீங்கள் காமன்றதுல வந்து தர்பூசணியெல்லாம் சேர்த்துக்கூடாது. நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோம், மீடியாவில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இல்லை ட்ரைனிங் இல்லாத ஒரு பர்சன். பட் இன்னொரு விதத்தில் நம்ம வந்து யோசிச்சோம் அப்படின்னா வந்துட்டு இவங்க யாரையுமே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா உள்ள நுழைய மாட்டோம். இப்போ நம்மளும் இருக்கோம், நம்மளும் வீடியோலாம் போடுறோம், எல்லாமே இருக்கோம்னா இந்த ஷோக்கு கூப்பிட்டா நமக்கு போக பிடிக்காது. அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, அதுவும் இருக்குதான். பட் நீங்கள் கூப்பிட்ற ஆளை வந்து நல்லா எங்கன்னா வந்து அவங்க உள்ளே வந்த உடனே அவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, இந்த கேரக்டரில் இருந்திருக்காங்க, அது இருக்குன்னு எல்லா எஸ்டிடியும் வந்துடுது. அப்புறமா அந்த பர்சனை வந்து ஒரு காமன் பர்சனை நம்மளால் பார்க்க முடியாதுன்றதுனால கொஞ்சம், ஏன்னா அந்த அக்னி பரீட்சாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் உள்ளே வந்தாங்க, அப்புறம் வந்து ஒரு அப்யூசர் உள்ளே வந்தார். ஆமாம். ஆனால் அவரை செலக்ட் பண்ணிலாம் உள்ளே விட்டாங்க. அவரை வந்து முதலையே துரத்தி அடிக்கிறதுக்கு பார்த்தாங்க. அப்புறமா இவரால் நமக்கு ஏதோ நேம் கிடச்சிரும்னு சொல்லிட்டு உள்ளே விட்டாங்க. அவரும் லாஸ்ட் வரைக்கும் வந்தார் பொழுதுதாங்க. ஆமாம். ஸோ அந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஸோ இதனால் இவங்க என்ன வந்துட்டு அங்கே குட்டையில் குழப்பத்தை பண்ண போகிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ அதனால் வந்து இந்த ஷோக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இல்லை, அது ஏன்னு தெரியல.
அது ஒரு அந்த அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அவர் வந்து விஜய் சேதுபதி உள்ள நுழைஞ்சதுலேருந்து அந்த எக்ஸைட்மெண்ட் போயிடுச்சு. அது என்னன்னா இருந்தாலும் கமல்ன்றவர் வந்து அவரோட அந்த கரிஸ்மா, அவரோட அந்த அவர் வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரிலாம் கோமாளி மாதிரி ஆட சொன்னாலும் அவர்லாம் ஒத்துக்க மாட்டார். இப்பயுமே நம்ம அந்த ஒரு எல்லா எல்லா ஹோஸ்டையும் சேர்த்து பார்க்கும்போது அவர் தனியாக இருப்பார். ஆமாம், ஏன்னா சல்மான் கான், அப்புறமா வந்துட்டு லாலேட்டன் அப்படின்னு வந்து சொல்கிறது, அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போ பெங்காலிக்கு கூட வந்துட்டு சௌரவ் கங்குலியை வந்து கூட்டிகிட்டு வராங்க. ஸோ ஒரு மராத்திக்கு வந்து நம்ம ஜெனிலியாவோட புருஷன் ரிதேஷ் தேஷ்முக் அவர் இருக்காரு. ரிதேஷ் தேஷ்முக் வந்து இங்கே பொறுத்த மட்டும் அவங்களுக்கு பெரிய அவங்களோட சிஎம்மோட பையன், அது எக்ஸ் சிஎம்மோட பையன்றப்போ அது மாதிரி எல்லா இடத்தையும் திரும்பி திரும்பி பார்க்குவாங்க. கிச்சா சுதீப் அவர் அங்கேருந்து வந்து பயங்கரமாக, இங்கே நாகார்ஜுனா பயங்கரமாக, என்னடா இது எங்கே திரும்பினாலும் வந்து கண்ணி வெடியாக இருக்குன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் பயங்கரமான ஹோஸ்ட். இங்கே மட்டும் ரொம்ப டம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. அந்த ஒரு விஷயம், ஏன்னா அந்த ஆளுமை இல்லை. இவர் டம்மின்றது விட அந்த ஆளுமை இல்லாத ஒரு பர்சன். அந்த ஒரு காமன் மேன் தான். அந்த மாதிரி இவர் தான் காமன் மேன் உண்மையாக பார்த்தீங்கன்னா. எல்லா ஹோஸ்ட்லேயும் இவர் தான் என்ன தம்பி அதில் நல்லா பார்த்திக்கலாம் அப்படி போகிற காமன் மேன். இவர்கிட்ட ஒரு பெரிய யூனிக்னஸ்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. நம்ம எப்படி பேசுகிறோமோ அப்படி தான் அவர் பேசுவார். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் நினைப்போம். ஆனால் நம்ம நினைக்கிறத விட ரொம்ப கேவலமாக நினைப்பாருன்னு வச்சுக்கோங்க. இல்லை அவரு, ஆனால் இவர் ஒரு ஒன்று பண்ணி 2 பேர் நான் தான் செலெக்ஷன் பண்ணேன்னு சொல்லிட்டு போன வாட்டி அமிச்சது எல்லாமே ரொம்ப கேவலமானதுங்க. அதுவும் அந்த 2 பேரா ஒரு புருஷன் போட்டாட்டி உள்ள விட்டாரு பாரு, ஆஹா அது கேவலத்தின் உச்சம். இல்லை அவர் வந்து என்ன சொல்றது, ஒரு ஒரு என்ன ஒன்று ரொம்ப அசிங்கமாக பேசுறாரு, ரொம்ப கீழ்த்தரமா நடத்துறாரு கண்டஸ்டன்ஸை, இல்லைன்னா ஓவரா புகழறாரு. ஸோ இது ரெண்டுமே 2 போலார் எண்ட்ஸா இருக்கு இவர் பண்றது. அவரு கமல் சார் பேசவே வேணாம், அவர் கண்ணு பார்த்தாலே நடுங்குனாங்க. அவர் ஒரு சட்டையை அப்படி இழுத்து விடுவார் ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா. ஆமாம், அந்த இடத்துல பார்த்தோன்னா ஆஹா அப்படின்னு ஒரு எல்லாரும் வந்து அட்டா இப்படியா அப்படின்ற மாதிரி. இவர் பேசினா கூட அங்கே மரியாதை கிடையாது. இவரை எல்லாரும் ஓவர் ரைட் பண்ணுறாங்க. இவர் பேசும்போது எல்லாரும் வந்து மேலே மேலே பேசுகிறாங்க. இவர் பேசுறதே கேட்குது. இல்லைங்க இல்லை நான் என்ன சொல்ல வரேனே சொல்ல விட மாட்டீங்க. நம்ம பேசுகிற மாதிரி உட்காந்து அங்கே பேச உள்ள போயிட்டு வரேன் அவனை கோச்சுக்கு வருவாரு டப்புன்னு சட்டையாவது போட்டு உள்ள போகிறாரு. அதனால அந்த ஒரு ஆளுமை இல்லாத ஒரு ஹோஸ்ட் இருக்கும்போது நம்ம இந்த இதுலேருந்து ஒன்றும் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அகேன் இந்த காமன் மேன்லேயும் வந்துட்டு அந்த ஆளுமை இருக்கிற பீப்புள் வரல. அங்கே ஒரு வனிதாவை உட்கார வச்சுருந்தீங்கன்னா நேராக கீச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு கண்டென்ட் கொடுத்த ஆட்கள்னு பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் கண்டென்ட் கொடுத்த ஆட்கள், இவங்கெல்லாம் ஃபேன் ஃபேவரட்ஸ். கண்டென்ட் கொடுத்த ஆட்கள் இப்போ நீங்கள் மாயா அவங்க உட்கார வச்சிருக்கீங்கன்னா ஷி வாஸ் ஒன் ஆஃப் த கண்டென்ட் கிவர். என்னதான் வந்து ஷி வாஸ் ஹேட்டட் இன் ஹர் சீசன், நம்மளுக்கு ஏன் பிடிக்கல, அவங்களுக்கு அர்ச்சனாவை தான் பிடிச்சிருந்தது, ஷி வாஸ் டைட்டில் வின்னர் எல்லாமே இருந்தாலும் அங்கே வந்து கண்டென்ட் கிவர் அப்படின்னா வந்து அங்கே மாயா பேர் வந்துருச்சு. அப்போ நீங்கள் இந்த 3 பேரில் யாராவது ஒருத்தராவது கண்டென்ட் கிவராக கொடுத்துருக்கணும்ல. அங்கே ஒரு வனிதாவை போட்டிருந்தாலோ இல்லை நம்மளோட காயத்ரி ரகுராம போட்டிருந்தாலோ, பார்வதியை போட்டு நல்ல வேலை பார்வதியை போடல. இல்லை பார்வதி எங்கள் கண்டென்ட் எதுவும் அவங்க கொடுத்த கண்டென்ட் வேற மாதிரி இருந்தது. நம்ம இவங்கள வந்து சொல்கிறேன், இப்போ வனிதா அவங்க இருந்தாங்கன்னா ஏய் அப்படின்னு வந்து இறங்கி அடிச்சாங்க. இவங்க அர்ச்சனா சந்தோக்கே வந்து ஒரு ஹேய் அப்படின்னு ஒரு இது இருந்தாங்க. அதான் சொல்கிறேன், இவங்களாம் தான் வந்து அங்கே குட்டையில் குழப்பம் பண்ணி சும்மா தாங்க. இல்ல these people triggered the winners and made them winners. சோ இல்லனா அவங்க வின்னர் ஆகிறதுக்கு சான்ஸ். இப்போ நீங்க வின்னரை கூட்டி வந்து அத ஜட்ஜ் பண்ண வைக்கிறதுக்கு பதிலா ட்ரிகர் ஆனாங்க, அவங்க யார் வின்னர் ஆக்குனாங்க, ட்ரிகர் பண்ணவங்கள உள்ள கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவங்க வின்னர்ஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ வின்னர்ஸ் யாரு, நம்ம ட்ரிகர் பண்ணவங்கள தான் செலக்ட் பண்ணி விடுவாங்க. சரி பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் எல்லாருக்கும் ஒரு இது வந்து சொல்லிடுறோம், நாங்கள் வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் அதை பற்றின வந்து நிறைய விஷயங்கள் வந்து நிறைய வீடியோஸில் நாங்கள் வந்து உங்களுக்கு காட்டுறோம். நாங்கள் பண்ணுறது வந்துட்டு என்னெல்லாம் பண்ணுறோம், என்னெல்லாம் இது ப்ரொமோட் பண்ணிருக்கோம். ப்ரோக்ராம் நாங்கள் தான் ப்ரொமோட் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. நாங்களாக ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அதை பற்றி கேட்போம். இதுவே நிறைய ஆயிடுச்சு, அதை பற்றி அப்புறமா பேசுவோம். ஓகே, உங்களை நாங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.